பாருங்க நம்ம ஆக்டிங்க. தாயே நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. இந்தா மம்மி ஏதோ சாப்பிடுறியே, எனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல? நானே எவ்வளவு நேரம் தான் கையை காட்டுறது. என்ன மம்மி முறைக்கிறா? பாவமா முடிஞ்சு வச்சுக்கிறா கைப்பில்ல. நமக்கு வேற இந்த சப்பாத்தி பார்த்து சொல்லு ஊத்துதே. அது சரி, நம்மளை பத்தி தான் இந்த மம்மிக்கு தெரியுமே, அப்புறம் எப்படி போடுவா? இவ்வளவு கல்லஞ்ச கறியா இருக்காத மம்மி. அதுதான் போ. காலேஜ் படிக்கும் போதே ஒரு பொண்ணு என்னைய சுத்தி சுத்தி வந்துச்சு. அப்பவே கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஒரு பரதேசி சிங்கு தான் கேட்டுன்னு சொல்லி அதையும் கெடுத்துட்டான். இப்ப சாப்பியான்னு கேட்க கூட ஆள் இல்ல. இதுல சின்ன வயசுல தலையில ரெட்ட துளி இருந்து ஒண்ணுமே பண்ணாம இருக்கும் போது ரொம்ப சாதிச்ச மாதிரி டயர்டா இருக்கே. எதனா சாதிச்சா எவ்வளவு டயர்டா இருக்கும். எனக்கு வேற லைட்டானா தூக்கமே வரமாட்டேங்குது, பகலானா முழிப்பே வரமாட்டேங்குது. ஒருவேளை நமக்கு ஏதாவது பெரிய வேலையா இருக்குமோ? ஒரே மனக்குழப்பமா இருக்கே. நைட் ஆனா தூக்கமே வரமாட்டேங்குது, பகலானா தூக்கமா வருது. ஒருவேளை அமெரிக்காவில பிறக்க வேண்டியனா இங்க வந்து பிறந்துட்டேனோ? ஏன்பா சோகமா இருக்க? தலைவலிக்குதா? அது இல்ல, அப்புறம் என்ன வயிறு வலிக்குதா? ஏன் தலைவலி வயிறு வலிதான் வரணுமா? எங்களுக்கெல்லாம் காதல் வரக்கூடாதா? காதலா? இப்ப எந்த பொண்ணு உனக்கு காதலிக்குது? எந்த பொண்ணுமே எனக்கு காதலிக்கல, அதுதான் சோகமா இருக்க. என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஏற மாட்டேங்குதே, என்ன பிரச்சனையா இருக்கும்? சரி, நாளையில இருந்து என் காசுல சாப்பிடாம அடுத்தவன் காசுல சாப்பிட்டு பாக்குறேன். அதுக்கப்புறமா உடம்பு ஏறுதான்னு பாக்குறேன். அப்படியும் உடம்பு ஏறலனா பீஸா, பர்கர், ஸ்பிரிங் ரோல் இதை மட்டும் சாப்பிடுறேன். பாரு, பண்றதையும் பண்ணிட்டு முடிக்கிறத பாரு. அது எப்படிடா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிற? வீட்டுல ஒண்ணு தேவையில்லாம இருக்குன்னா அது இதுதான். எதுக்கு வளர்றோம்னு அதுக்கும் தெரியல, எதுக்கு வளர்க்குறோம்னு நமக்கும் தெரியல. ஆனா தூக்கம் மட்டும் ராஜ தூக்கம் தூங்குறாயா பாரு. வீட்டு நாயா வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுமா? நினைச்ச நேரம் சாப்பிட முடியாது, நினைச்சத சாப்பிட முடியாது. நல்லா சந்து பொந்து சாக்கடை குப்பை துட்டின்னு சுதந்திரமா தெரிய வேண்டிய ஆள விலங்க மட்டும் வெல்கம் பாய் மாதிரி வீட்டு முன்னாடி கட்டி போட்டுருப்பாங்க. அவங்க வீட்டை காவல் காக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கு போர் அடிச்சுன்னா அவங்க கூட விளையாடணும். மேற்கொண்டு அவங்களுக்கு கோவம் வந்தாலும் நம்மளதான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும். சாப்பாட கூட விடுங்க, சம்பவம் பண்ணணும்னா கூட அவங்க தான் முடிவு பண்றாங்க. அப்படியே சந்தோஷமா இருந்த 2 3 பிள்ளை குட்டி பெற்றா கூட தானத்திலேயே சிறந்த தானம் மத்தியானம். அந்த நேரத்துல எந்த வேலையும் நாங்க செய்ய மாட்டோம். அப்படி செஞ்சா தெய்வக்குத்தமா இப்போன்னு என்னோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த டயத்துல எங்க யானைகள் சங்க தலைவியா நான் லீவ் விட்டுருவேன். தூக்கம் என் கண்களில் நடனமாடுவதால் நான் தூங்க போறேன். போயிட்டு பாய். மம்மி, எனக்கு ஒரு டவுட் மம்மி. இந்த நிலத்துல முளைச்சதுனால நிலக்கடலையே நிலக்கடலைன்னு சொல்றோம். அப்போ கொண்ட கடலையே? அது வேற ஒண்ணுங்கடா. இப்படி வேலை வெட்டிக்கு போகாம இருந்தா இப்படிதான் யோசிக்க சொல்லும். ஆமா, நீங்க போடுற போஸ்டுக்கு வெறும் 4 லைக் தான் வருது. அப்புறம் ஏன் போஸ்ட் போடுறீங்க? நான் போஸ்ட் போடுறதே அந்த நல்ல மனசு உள்ள அந்த 4 பேருக்காக தாங்க.